வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கடுகு, நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய், கொஞ்சம் புளி, தக்காளி, கல் உப்பு, அவ்வளோதான். அடுத்து எப்படி செய்கிறோங்கிறத வீடியோவில் பாருங்கள். இது நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது பாட்டு போட்டுருவீங்களா? பாட்டில் போடுறது சொந்த ஊர். நல்லா எண்ணெயிலே வந்து வேகணும். ரொம்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சீசனில் இந்தமாரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி தக்காளி தொக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? நல்ல எம்மி, நல்ல ஸ்பைசி. கொஞ்சம் தாமரை சாரெல்லாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாமே போட்டிருக்கோம். நல்ல கலர்ஃபுல்லாக தக்காளியோட கலர் தான் இது, எதுவுமே சேர்க்கலை. நல்லா இருக்குது பாருங்கள் எம்மியாக. நீங்களும் சீசன் அப்போ இதேமாரி தக்காளி தொக்கு செஞ்சு நல்லா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுங்க. ஹாப்பியாக இருங்க. நன்றி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு நல்லா சுண்டி கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். எம்மியாக சூப்பராக இருக்கும். இது 2 months 3 months வச்சுக்கலாம். நல்லா ஒரே கைப்படாமல் ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல எம்மியான காரம், புளிப்பு எல்லா சுவையும் சேர்ந்து ஒரு அருமையான தக்காளி தொக்கு ப்ளஸ் ஊறுகாய், ரெண்டுமே ஒரே பேர் தான். பாருங்கள், வந்துச்சுங்களா? கட் பண்ணுங்க. எந்த கலருமே போடாமல் அந்த தக்காளியோட கலர்லேயே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ரெட் பாருங்கள், நல்ல கிரேவி மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கான். கொஞ்சமாக புளி கரைசல், பெருங்காயப்பொடி. ஓகேங்களா? அடுத்து என்ன ப்ராசஸ்ங்கிறத நான் காமிக்கிறேன். உப்பு, கல் உப்பு. இது பாட்டு போட்டுருவீங்களா? பாட்டில் போடுறது சொந்த ஊர். நல்லா எண்ணெயிலே வந்து வேகணும். ரொம்ப தக்காளி இது மாதிரி நல்லா வெந்து தண்ணி பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கணும், நல்லா காரமாக. ஓகே, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா சுண்டணும். சுண்டு எண்ணெயிலே வெந்து நல்லா துவையல் மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நல்ல கிரேவி மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கான். தக்காளி சீசனில் நீங்களும் இப்படி செய்யுங்க. சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, வெறும் சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகே, என்ன பண்ண எந்த கலருமே போடாமல் அந்த தக்காளியோட கலர்லேயே இப்போ அந்த புளி கரைசல் இருக்குல்ல, கொஞ்சம் தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஊற்றுறோம். ஓகேவா? நல்லா வதக்கணும். எந்த கலருமே போடாமல் அந்த தக்காளியோட கலர்லேயே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ரெட் கலரில் வந்துருச்சு பாருங்கள். தக்காளி இது மாதிரி நல்லா வெந்து தண்ணி பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கணும், நல்லா காரமாக. ஓகே, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா சுண்டணும். சுண்டு எண்ணெயிலே வெந்து நல்லா துவையல் மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு நல்லா சுண்டி கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். எம்மியாக சூப்பராக இருக்கும். இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு நல்லா சுண்டி கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். எம்மியாக சூப்பராக இருக்கும். இது 2 months 3 months வச்சுக்கலாம். நல்லா ஒரே கைப்படாமல் ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல எம்மியான காரம், புளிப்பு எல்லா சுவையும் சேர்ந்து ஒரு அருமையான தக்காளி தொக்கு ப்ளஸ் ஊறுகாய், ரெண்டுமே ஒரே பேர் தான். பாருங்கள், வந்துச்சுங்களா? எந்த கலருமே போடாமல் அந்த தக்காளியோட கலர்லேயே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ரெட் கலரில் வந்துருச்சு பாருங்கள்.